ரொம்ப பெருமையா ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு சீமான் அண்ணன் சொல்றாரு. இதே சீமான் அண்ணன் வந்து அவரை ஒரு ஜோக்கர் அப்படின்னு சொன்னார் ஒரு டைம். நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஒண்ணுமே வேண்டாம். அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு 3 நாள் முன்னாடி நடந்த மாநாட்டுல கேப்டன் அண்ணன் அப்படின்ட்டு சொல்றாரு. எங்க போயிருந்தீங்க? எங்க போயிருந்தீங்க நீங்க? அவர் அரசியலுக்கு வந்தாரு, எவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆளானாரு, அவரை எப்படியெல்லாம் மன உளைச்சல் கொடுத்துறாங்க, வேதனை பண்ண கொடுத்தாங்க. அந்த டைம்ல எல்லாம் எங்க போனீங்க? ஒரு ஆதரவு கொடுத்தீங்களா? சப்போர்ட் பண்ணீங்களா? அவரை குறித்த விமர்சனங்கள் தான் எல்லாருமே அப்போ முன் வச்சாங்க. அதே மாதிரி அண்ணன் விஜய் அவர்கள் கூட அவருடைய ஃபியூச்சர் யாரால வந்தது? அவர் ஒரு பெரிய ஒரு நல்ல ஆக்டரா, நடிகரா எப்படி தெரியப்பட்டாரு? முழுக்க முழுக்க காரணம் வந்து எல்லாருக்கும் தெரியும், கேப்டன் அவர்கள் தான். அவருடைய அந்த செந்தூர பூவை படத்தின் மூலமா தான் விஜய் வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகரா அறியப்பட்டார், தெரியப்பட்டார். அப்போ அவர் அந்த நடிகரா இருந்த டைம்ல கூட இப்ப அவர் ஒரு பெரிய லீடிங் ஆர்டிஸ்ட். அவருடைய பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் நினைச்சா கொடுத்துருக்கலாம்ல, ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்ல, இன்னைக்கு வந்து அவருடைய மறைவுக்கு பின் அவருடைய மனைவி, பிள்ளைகள் 2 பேரும் ரொம்ப போராடி அவருடைய பெருமையை இன்றைய வந்து நிலைநாட்டிட்டு இருக்காங்க.